இந்த சப்போட்டா பழம் யாருக்கெல்லாம் பிடிக்காது? எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது, தம்பிக்குமே பிடிக்காதுங்க. சப்போட்டா பழம் ஸ்மெல்லே பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பீலர் வச்சு இது மாதிரி க்ளீனாக தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பீல் பண்ணி இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சீடை எடுத்துக்கலாம். சீடுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் பால் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரூட்டையும் இது மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சப்போட்டா பழத்துல ஸ்வீட் அதிகமாவே இருக்கும், தேவைப்படுறவங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பால் சேர்க்கறதால 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் சேர்த்து லைட்டா அரைச்சிட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தா சூப்பரான சப்போட்டா பழ ஜூஸ் ரெடிங்க. இது தேவைன்னா இது கூட 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ல நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. முக்கியமா தொடர்ந்து இதை சாப்பிடும் போது ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். இது ஸ்கின்ல உள்ள ட்ரைனஸை